இங்க ஒரு குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவை பார்த்தவன ஓடி வந்து பாசமா கட்டி பிடிக்கிறா. ஆனா அவனால கட்டி பிடிக்கவே முடியல. அவ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணியும் அவனால முடியல. அப்போதான் அவ பாக்குறா, என்னன்னு சொன்னா இருக்கே, அவளே அங்க ஒரு பேஷண்டா படுத்து கிடக்குறா. அவங்க அம்மா அவளை பார்த்து சீக்கிரம் குணமாய் வந்துருன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்புறம் அவ என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடி நிக்கிற ஒரு டாக்டர் கிட்ட போய் எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவரு எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் இந்த பொண்ணு கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. இவ பக்கத்துல இருக்கவங்க பேசுறதை கேட்டு நம்ம கோமால இருக்கோம்னு தெரிஞ்சு அழுவ ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னு சொன்னா இருக்கே, இவளுக்கு ஆபரேஷன் பண்ற டாக்டர் ஆபரேஷன் நேரத்துல ஏதோ ஒரு எமர்ஜென்சியான மெசேஜ் வருதுன்னு சொல்லி அந்த மெசேஜை பார்த்துட்டு ஆபரேஷன் அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளம்பி போறாரு. போனவரு திரும்ப வர வழியில ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அங்கே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் டோர் திறந்து வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா அங்க வேற ஒரு ஆள் இறந்து கிடக்குறாரு. உடனே இவரு நேரா போய் அந்த ஆளுக்கு சிபிஆர் பண்ணலாம்னு சொல்லி நெஞ்சில கை வச்சு அமுத்துறாரு. பார்த்தா கை உள்ள போயிட்டு வருது. என்னன்னு சொல்லி அவர் எஞ்சி போய் கார் கிட்ட பார்த்தா அவரு ஏற்கனவே இறந்து போய் கார்லயே விழுந்து கிடக்குறாரு. வெளியே வந்தது இவரோட ஆவி மட்டும் தான். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவரால ஆபரேஷன் பண்ண முடியாம இந்த பொண்ணு கோமால போயிடுறா.